முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவளித்த எம்எல்ஏக்களில் ஒருவரான மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் அளித்த புகாரின் பேரில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் குதுப்தீனிடம் கேட்கலாம். குதுப்தீன், இப்ப எம்எல்ஏ சரவணன் புகார் மீது காவல்துறை எடுத்திருக்கிற நடவடிக்கை என்ன? பிரியா, இங்கிருந்து அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இங்கிருந்து சரவணன், மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் 4 நாட்களுக்கு முன்பு தப்பிச் சென்று டிஜிபியிடம் தன்னை கடத்தி வைத்திருப்பதாகவும் மிரட்டல் எடுப்பதாகவும் புகார் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் டிஜிபி அந்த புகார் மனுவை காஞ்சிபுரம் மாவட்டம் எஸ்பிக்கு அனுப்பி கூவத்தூர் இன்ஸ்பெக்டர் லாமக் எட்வர்ட் இது தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார். அதாவது 363 பிரிவு ஆள்கடத்தல், 506 உள்பிரிவு 1 மிரட்டல், இந்த பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய முகாந்திரம் தொடர்பாக மதுராந்தகம் டிஎஸ்பி எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதியில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். இந்த வழக்கு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா, முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அக்கட்சியினுடைய சட்டமன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 5 நபர்களுக்கு அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வரை தண்டனை வழங்கப்படலாம் என தெரிவிக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனை கேட்டபொழுது இந்த பிரிவுகளின் கீழ் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று ஆலோசனை கேட்டபொழுது அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், இந்த வழக்குக்கு முகாந்திரம் இருக்க வேண்டும். அதாவது ஒருவர் கடத்தப்பட்ட உடனேயே தன்னுடைய செல்பேசி மூலமோ அல்லது வேறு ஏதாவது வகையிலோ போலீசாருக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்றும், இவர் 3 நாட்கள் கழித்து தகவல் சொல்லப்பட்டிருப்பதால் இந்த வழக்கு உகந்ததாக இல்லை, நிரூபிக்க முடியாது என்றும் கருத்து தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்ல, அவருடன் கூட தங்கியிருக்கக்கூடிய மற்ற எம்எல்ஏக்களும் தாங்கள் கடத்தப்படவில்லை என்று தற்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துக் கொண்டிருப்பதால் சரவணனுடைய குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்றும் இந்த வழக்கு நிற்காது என்றும் சட்ட வல்லுநர்கள் தரப்பில் கருத்து தெரிவிக்கப்படுகிறது. பிரியா பிரெண்ட்ஸ், குதுப்தீன், இப்ப இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள இந்த நட்சத்திர விடுதியில அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வேற யாரெல்லாம் இப்போ இருக்காங்க? தற்போது அவைத்தலைவர் செங்கோட்டையன் காலையே உள்ளே சென்றிருக்கிறார். சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் எல்லோருமே விடுதிக்குள் தான் இருக்கின்றனர். சசிகலா அவர்கள் பெங்களூருக்கு சென்ற பின்னாடி துணை பொதுச் செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் விடுதிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் இங்கு அனைத்து எம்எல்ஏக்களும் அவரை எதிர்பார்த்து காத்திருப்பது போல் தெரிகிறது. அது மட்டுமல்ல, சற்று முன்பு பேசிய தீநகர் எம்எல்ஏ சத்யநாராயணன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் பொழுது அனைத்து எம்எல்ஏக்களும் சுதந்திரமாகவும் எல்லா வசதிகளுடன் இருப்பதாகவும், ஆளுநர் இன்று பிற்பகல் 3 மணிக்கு மேல் தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கருத்து தெரிவித்தனர். மேலும் எம்எல்ஏ சரவணன் கொடுத்த புகார் தொடர்பாக கருத்து தெரிவித்த சத்யநாராயணன், அவர் பொய் புகார் அளித்திருப்பதாகவும், எங்களுடன் தங்கியிருக்கும் பொழுது நாங்கள் இப்போது எப்படி வசதியாக இருக்கிறோமோ அதே வசதியுடன் தான் அவர் இருந்தார் என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார். பிரியா பிரெண்ட்ஸ், குதுப்தீன், இப்போ தொடர்ந்து இன்னும் எவ்வளவு நாட்கள் அவர்கள் எல்லாருமே அங்க இருப்பாங்கன்ற தகவல் இருக்கு? அது மட்டும் இல்லாம இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்பது தொடர்பா அதிமுகவினரின் நடவடிக்கை பற்றி சொல்லுங்க குதுப்தீன். இன்று 8வது நாளாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூவத்தூர் தனியார் சொகுசு விடுதியில் தங்கி இருக்கின்றனர். அவர்களுடைய கருத்து என்னவென்றால், ஆளுநர் தங்களை ஆட்சி அமைக்க அழைக்கும் வரை இங்கிருந்து நகரப்போவதில்லை என்பதாகத்தான் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர்கள் சொல்லி இருக்கின்றனர். இதுவரை இறுக்கமாக காட்சியளித்த இந்த தங்கும் விடுதி தற்போது எம்எல்ஏக்கள் வெளியே சுதந்திரமாக செய்தியாளர்களை சந்திப்பதும் செய்தியாளர்களிடம் சகஜமாக பேசுவதுமாக இருக்கின்றது. அதே போல நேற்று தீர்ப்பு வருவதையொட்டி குவிக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான போலீசார் விலக்கிக் கொள்ளப்பட்டு இங்கு போலீஸ் பாதுகாப்பு எந்த ஒரு கெடுபிடியும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் நிலவுகிறது. இங்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களிடம் பேசிய வகையில் தங்களை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்கும் வரை இங்கு இருப்பதாகவும், ஒருவேளை தாமதிக்கும் பட்சத்தில் வேறு வகையிலான வடிவிலான போராட்டங்களை இங்கிருந்து கொண்டே முன்னெடுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். பிரியா பிரெண்ட்ஸ்.